ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் டிஃப்ரென்ஷியேஷன் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸு. ஆல்ரெடி இதுக்கு முன்னால் உள்ள எல்லா டாபிக்ஸும் வரிசையாக ஒரு 18 வீடியோ கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கட்டாயமாக கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 ரொம்ப ஈஸியாகவே கிராஸ் பண்ணிடலாம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி சிலபஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதனால் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி ஒரு 10 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இது அதுக்கு அடுத்த செக்ஷனில் உள்ளது. y sin 2x equal to x cos 2y ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்செண்ட் கேட்டிருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்செண்ட் ஃபார்முலா என்னது? y minus y1 equal to m into x minus x1. இதில் mங்கிறது என்னது? ஆக்சுவலாக dy by dx. சரியா? இது x1, இது y1. இப்போ நம்ம dy by dx மட்டும் கண்டுபிடிக்கணும். இதில் y into sin 2xக்கு uv மெத்தடில் பண்ணணும். cos 2x into 2. அப்போ 2 cos 2x plus sin 2x into dy by dx. dy, y க்கு differentiation dy by dx equal to x into cos 2y க்கு differentiation வந்து minus 2 sin 2y. சரியா? plus cos 2y into x க்கு differentiation 1. 2y இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, y ஐ differentiate பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? dy by dx போடணும். equal to x into minus 2 sin 2y into dy by dx. சரியா? plus அடுத்தது cos 2y into x க்கு differentiation 1. இப்போ dy by dx இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமாகவும் இல்லாத டேர்ம்ஸை இன்னொரு பக்கமாகவும் கொண்டு வந்துடலாம். அப்போ dy by dx காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கு? sin 2x இருக்கு. இங்கே என்ன இருக்கு? minus 2x sin 2y இருக்கு. ரைட் சைடில் மைனஸில் இருக்கு, அப்போ லெஃப்ட் சைடில் வரும்போது ப்ளஸில் வரும். அப்போ 2x sin 2y equal to cos 2y minus 2y cos 2x. சரியா? அப்போ dy by dx என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dy by dx equal to cos 2y minus 2y cos 2x by sin 2x plus 2x sin 2y. சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்னது? pi by 2, pi by 4. xக்கு pi by 2 போடணும், yக்கு என்ன செய்யணும்? pi by 4 போடணும். அப்போ dy by dx pi by 2, pi by 4. சரியா? cos 2 into pi by 4 minus 2 into pi by 4 cos 2 into pi by 2 by sin 2 into pi by 2 plus 2 into pi by 2 sin 2 into pi by 4. சரியா? அப்போ இதில் 2 cos pi by 2 cos pi by 2 னா cos 90 0 மைனஸ் இங்கே 2 கேன்சல் ஆயிடும். அப்போ pi by 2 இதில் 2 கேன்சல் ஆகி cos pi வரும். cos pi வந்து -1 by sin pi வந்து 0. sin pi 0. இங்கே இது கேன்சல் ஆயிடும். அப்போ pi இங்கே sin 2 into pi by 2. sin pi by 2 வந்து 1. அப்போ +1. சரியா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dy by dx ஓட வேல்யூ என்னது? 1/2. pi by 2 by pi equal to என்னது? 1/2. சரியா? 1/2. இப்போ இதில் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்போ y minus pi by 4 equal to 1/2 into x minus pi by 2. இனி இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா you will get the answer. அவ்வளோதான். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்செண்ட். சரியா? அப்போ 4y minus pi by 4 equal to
2x minus pi by 4. 4 will get cancelled. Minus pi will get cancelled. அப்போ 4y equal to 2x. அப்போ 2 இது கேன்சல் ஆயிரும். அப்போ x equal to 2y. இதுதான் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் த tangent. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த tangent. சரிதானா? கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அதனால இது it passes through the origin அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் y equal to sin inverse x இருக்கு. இதுக்கு dy by dx நம்மளுக்கு டைரக்டாவே ஃபார்முலாவே நம்ம படிச்சு வச்சிருப்போம். 1 by root of என்னது 1 minus x square. இது எப்படி 1 by root of 1 minus x square வந்தது அப்படின்னு நம்ம இதுல பார்க்க போறோம். அப்போ y equal to sin inverse x ன்னு இருக்கா. அப்ப sin y is equal to என்னது x. நான் ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos y into dy by dx equal to என்னது 1. அப்ப dy by dx equal to 1 by cos y. Cos theta is equal to root of 1 minus sin square theta. இல்லையா? அப்போ 1 by root of 1 minus sin square y equal to 1 by root of 1 minus sin y ங்கிறது என்னது x. 1 by root of 1 minus x square. சரிதானா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா ஆன்சர் வந்துடும். இது நம்ம ஃபார்முலாவே sin inverse x, cos inverse x, tan inverse x, cosecant inverse x, secant inverse x இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலாவே படிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா ஃபர்தரா இன்னும் நம்மளோட இது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இன்னும் நிறைய இதெல்லாம் டைரக்டாவே அப்ளை பண்ற மாதிரி வரும். இப்போ இதை பார்ப்போம். tan inverse of x square y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா tan inverse x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by 1 plus x square. அப்போ 1 plus x square y the whole square. அதுக்கப்புறம் இந்த x square y க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ x square into y க்கு டிஃபரன்ஷியேஷன் dy by dx plus y into x square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x equal to 1 plus அதே மாதிரி xy square க்கு நம்ம என்ன செய்யணும், uv மெத்தட்ல பண்ணணும். x into 2y dy by dx plus y square into x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. சரியா? அப்ப என்ன வரும்னு பார்க்கலாம். இத கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். x square dy by dx plus 2xy equal to 1 plus y square plus 2xy dy by dx into இதை இங்க கொண்டு மல்டிப்ளை பண்ணனா 1 plus x power 4 y square 1 plus x power 4 y square. இனிமே நம்ம என்ன செய்யணும்னா dy by dx ஒரு பக்கமா dy by dx இல்லாத டேர்ம்ஸ் ஒரு பக்கமா கொண்டு வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடலாம். போட்டனா என்ன கிடைக்கும், x square into dy by dx plus 2xy equal to இதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிடுவோம். 1 plus y square into மொத்தமா மல்டிப்ளை பண்றேன் 1 plus y square இந்த டேர்ம் இது கூட 1 plus y square into 1 plus x power 4 y square plus 2xy into 1 plus x power 4 y square into dy by dx. அப்ப dy by dx டேர்மை காமன் எடுத்தோம்னா dy by dx டேர்மை எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கும், இங்க x square மட்டும் இருக்கும். அங்க என்ன இருக்கும், minus 2xy into 1 plus x power 4 y square ன்னு இருக்கும். சரியா? equal to 1 plus y square into 1 plus x power 4 y square. சரியா? அவ்வளவுதான் ஆன்சர். dy by dx equal to இதை கொண்டு கீழே டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம், அல்லது இந்த இடத்துலனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா y equal to tan inverse of root x. tan inverse of root x பார்த்தோம்னா dy by dx equal to tan inverse x க்கு 1 by 1 plus x square.
அப்போ 1 by 1 plus root x the whole square. அது வந்து என்னது x. அதுக்கப்புறம் சரியா செயின் ரூல் இல்லையா, அப்புறம் root x க்கு டிஃபரன்ஷியேஷன், root x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by 2 root x. ஸோ இது ஆன்சர் 1 by 2 root x into 1 plus x. This is our final answer. சரியா, அடுத்தது பாருங்க dy by dx. நெக்ஸ்ட் பாருங்க dy by dx equal to dy by dx equal to uv மெத்தட்ல பண்ணனும். x into sin inverse x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by root of 1 minus x square plus sin inverse of x into x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. சரியா, அடுத்தது root x க்கு டிஃபரன்ஷியேஷன் நமக்கு என்ன வரும் 1 by 2 root x, அதுக்கப்புறம் இந்த minus x square க்கு டிஃபரன்ஷியேஷன் minus 2x. so 2 will get cancel. அப்ப x by root of 1 minus x square plus sin inverse x minus x by root of 1 minus x square. So this will get cancelled. dy by dx equal to என்னதுதான் sin inverse x மட்டும்தான் ஆன்சர். சரிதானா, this is our answer. அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸி தான். கரெக்டா நம்மளுக்கு வந்து இந்த uv எங்க போடணும் u by v எங்க போடணும் அப்படின்னு நம்ம ஈஸியா கவனமா பார்த்து என்ன செய்யணும் போடணும். அடுத்தது இதே மாடல்ல நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பாருங்க 3x square plus 3y square into dy by dx equal to 0. அப்ப dy by dx equal to நமக்கு என்ன வரும் minus x square by y square வரும். அப்ப dy by dx equal to minus x square by y square. இப்ப இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா minus 4 by 4 equal to minus 1. ஆன்சர் என்னது minus 1. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க x power 4 next x power 4 minus 2x square plus 2 have any horizontal tangents னு கேட்டிருக்கு. horizontal tangents எப்போ இருக்கும்னா dy by dx equal to 0 னு போடும்போது இருக்கும். அப்ப dy by dx equal to 4x cube minus 4x. சரியா, 4x cube minus 4x இது equal to 0 னு போட்டிங்கன்னா 4x into x square minus 1 equal to 0. அப்ப x is equal to 0, x square minus 1 equal to 0. அப்ப x equal to plus or minus 1. இப்போ x equal to 0 னு போட்டிங்கன்னா y equal to 2 னு கிடைக்கும். இந்த இருக்கா, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x equal to 0 போட்டேன்னா y equal to என்னது 2. அப்ப ஒரு பாயிண்ட் 0, 2. அடுத்தது x is equal to 1 போட்டேன்னா y is equal to என்ன கிடைக்கும்னு பாருங்க 1 4 சாரி x power 4. அப்ப x க்கு நான் 1 போட போறேன். அப்ப 1 minus 2 plus 2 equal to என்னது 1. அப்ப பாயிண்ட் என்னது 1, 1 அடுத்த பாயிண்ட். அடுத்தது x is equal to minus 1 போடுங்க. x is equal to minus 1 போட்டா அதே தான் கிடைக்கும் 1 minus 2 y is equal to 1 minus 2 2 plus 2 equal to 1. அப்ப பாயிண்ட் என்னது minus 1, 1. அப்ப horizontal tangents எந்த பாயிண்ட்ல எல்லாம் வருது 0, 2 1, 1 minus 1, 1. இந்த மூணு பாயிண்ட்லயும் it has the given curve has horizontal tangents. இந்த மூணு பாயிண்ட்லயும் horizontal tangents இருக்கும். சரிதானா, அடுத்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. அது ரொம்ப ஆர்டினரியா டிஃபரன்ஷியேட் பண்றது தான். cos xy is equal to 1 plus sin y. cos xy அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். cos x க்கு டிஃபரன்ஷியேஷன் minus sin xy equal to into அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த xy ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x into y க்கு டிஃபரன்ஷியேஷன் dy by dx plus y into x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 equal to 1 plus cos y into dy. 1 க்கு டிஃபரன்ஷியேஷன் 0. அப்ப sin y க்கு டிஃபரன்ஷியேஷன் cos y into dy by dx. சரியா, அப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம். minus x sin xy into dy by dx minus y sin xy minus y sin
xy equal to cos y dy by dx. ரைட்டா? அப்போ என்ன கிடைக்கும்? cos y plus x sin xy into dy by dx. இதை மட்டும் இங்கே கொண்டு போயிருக்கேன். ஈக்குவல் டு மைனஸ் ஒய் சைன் xy. சரியா? அவ்வளோதான். மைனஸ் ஒய் இன்ட்டு சைன் xy. அப்போ dy by dx equal to minus y sin xy by cos y plus x sin xy. இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். சரிதானா? இப்போ இது வரைக்கும் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் எல்லா ப்ரிஸ்கிரைப்டு புக், உங்களுடைய ப்ரிஸ்கிரைப்டு புக்லேருந்து எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியரிங் மேத்ஸ் 1க்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.